ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா அகைன் ஷெடியூல்லாம் நியூவாக பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இது மூலமாக எங்களுக்கு செமஸ்டர் ஹாலிடேஸில் எங்களுக்கு இருக்குமா இருக்காதா, அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ டேஸ் இருக்கலாம், அதுக்கான சான்சஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோலாம் போஸ்ட் பண்ண சொல்லி இன்ஸ்டாகிராமில் கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அகாடமிக் ஷெடியூல் படி பேசிக் என்ன விஷயம் அப்படின்றத ஃபஸ்ட் நான் சொல்லி முடிச்சிடுறேன். 6th and 8th செமஸ்டர் படிக்கிறவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் May 6 ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது ஷெடியூல் படி. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாங்க, ப்ராக்டிக்கல் நடந்து முடிஞ்சது. அண்டு தியரி எக்ஸாம் May 15 ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, அது ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போனதுனால June 6க்கு போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ அகாடமிக் ஷெடியூல் போட்டுக்கிறது என்னவோ அதை தான் சொல்கிறேன். ரீஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா July 18 சொல்லியிருக்காங்க. பட் June 6ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுனால அந்த ரீஓப்பன் டேட் கொஞ்சம் பின்னால் கொஞ்சம் தள்ளி ஃபியூ டேஸ் தள்ளி கூட போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து 2nd and 4th செமஸ்டர் படிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு தியரி எக்ஸாம், அதுக்கப்புறம் தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம், அந்த மாதிரி ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க அகாடமிக் ஷெடியூல் படி. அதாவது June 15 தியரி எக்ஸாமும், அதுக்கப்புறம் July 8ஆம் தேதி தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது ஷெடியூல் படி. ரீஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் July 18 தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷெடியூல் படி இருந்தது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கான செமஸ்டர் ஹாலிடேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக காலேஜ் போகும்போது உங்களுக்கு இந்த ஒரு சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அல்லது ஒரு 3 days 4 days டோட்டலாக உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே சேர்த்து ஒரு 4 நாள் 3 நாள் லீவு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏதோ வித்தின் 6 daysக்குள்ளே, அதாவது 1 week கூட கிடைக்காது, 1 weekக்குள்ளே தான் 5 days 6 days இந்த மாதிரி ஒரு 5 days ஹாலிடேஸ் அல்ல 6 days ஹாலிடேஸ் இந்த மாதிரி மட்டும்தான் உங்களுக்கு செமஸ்டர் ஹாலிடேஸ் இருக்க போகுது அப்படின்றத சுச்சுவேஷன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, 6th செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறவங்க பார்த்தீங்கன்னா June 6 அவங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த கரண்ட் பேப்பர் முடிய எப்படியும் ஒரு அந்த ஜூன் மந்த் ஃபுல்லாக அந்த ஜூன் மந்தில் எடுத்துக்கிடுவாங்க. அப்புறம் July 18 ரீஓப்பன் டேட் அப்படின்றது கொஞ்சம் பின்னால் கூட ஃபியூ டேஸ் தள்ளி கூட போகலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 2nd செமஸ்டர் 4th செமஸ்டர் படிக்கிறவங்களும் அப்படி தான். June 15 தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனால் கூட உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செமஸ்டர் ஹாலிடேஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது இந்த டைம். அதாவது 1 week கூட இருக்காது, 1 week பிலோவாக 5 days 6 days ஹாலிடேஸ் தான் செமஸ்டர் ஹாலிடேஸ் இருக்க போகுது அப்படின்ற சுச்சுவேஷன் மூலமாக நம்மளால் ஒரு அனலைஸ் பண்ணி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அனலைஸ் பண்ணி உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோ மூலமாக கன்வே பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஒரு சிலர் கேட்டதுனால இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட சுச்சுவேஷனை எடுத்து சொல்கிறேன். தேங்க்யூ.